கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களை பார்க்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It gives me a great joy and happy to see you all through this live video. Hallelujah. Every Thursday we have a time with Jesus. இயேசுவோடு நேரம் என்று அந்த நேரடி வழியாக உங்களை பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்போம் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. உடைய வார்த்தை வெளிப்படுகிற நேரம், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற நேரம், எங்களை தொடுகிற நேரம், எங்களோட கூட இடைப்படுகிற நேரம், எங்களை விடுதலையாக்குகிற இந்த மகிமையான நேரத்துக்காக நன்றி. உடைய வார்த்தை வெறுமையாய் போய் வெறுமையாய் திரும்பாத ஆண்டவரே, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலே உங்களெல்லாம் பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. கடந்த சில நாட்களில் வருகிற நாட்களிலே கிறிஸ்துமஸை குறித்து தான் மேன்மைகளை நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கு லூக்காவின் சுவிசேஷம் புத்தகம் அன்பானவர்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அன்பானவர்களே வாசிக்கும் போது அந்த இடத்துல மேய்ப்பர்களை பற்றி சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில கிறிஸ்துமஸ் இஸ் a sharing. ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் பகிர்ந்து கொள்வது என்ற அந்த தலைப்பின் கீழே உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நல்ல வஸ்திரத்தை தரிக்கிறதுனால கிறிஸ்துமஸ் நினைக்கிறாங்க, இல்ல நல்ல வஸ்திரத்தை வாங்குகிறதுனால கிறிஸ்துமஸ் நினைக்கிறாங்க. சில நேரத்தில் நிறைய பேர் சொல்லுகிறது நல்ல பலகாரங்களை செய்தா கிறிஸ்துமஸ் சொல்றாங்க, அல்லது இன்னொருத்தருக்கு கொடுத்தா அதுக்கு கிறிஸ்துமஸ் சொல்றாங்க. நோ நோ நோ, இதெல்லாம் கிறிஸ்துமஸ்க்கான அடியாளம். இட் இஸ் a sign of the Christmas. A true Christmas is a sharing. Hallelujah. இந்த இடத்துல வேதத்துல பார்க்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அந்த நாட்களிலே அந்த தேசத்திலே, அந்த தேசம் என்று சொன்னால் பெத்லகேம் தேசத்திலே சில ஆட்டு மந்தைகள், ஆட்டை மேய்க்கிறவர்கள் சில பேர் என்ன சொல்றாங்க, தன் ஆடை மந்தையை காத்து கொண்டு அந்த இருவுல இருக்கும் போதோ தேவ தூதர் வந்து சொன்ன ஒரு வார்த்தை தான் நண்பர்கள். என்ன சொல்றாருன்னு சொன்னா, இன்றைக்கு கர்த்தராக கிறிஸ்து என்ற நற்செய்தி, அந்த நற்செய்தி என்ன பண்றாரு, தேவ தூதர்கள் அந்த அந்த மெய்ப்பர்களுக்கு சொல்லுகிறது. அந்த 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனத்தை நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, அது சொன்னின பிறகு நீங்க அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவ தூதர்கள் அவர்கள் பாடுகிறதும் சந்தோஷமா இருக்கிறதுமாக அந்த வசனங்கள் 12, 13, 14 வசனங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டவன் என்ன செய்தி, பயப்படாதீர்கள், உங்களுக்கு கிறிஸ்தியன ரட்சகர் பிறந்திருக்கிறார், தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார், நீங்க ஒரு அடையாளத்தை காண்பீர்கள் என்று வார்த்தையை சொன்ன உடனே அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள் சொன்ன அன்பானவர்களை வேதம் சொல்லுகிறது, உடனடியே ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. வேதம் சொல்லு, உடனடியே 16ஆம் வசனம் சொல்லுகிறது, உடனடியே அவங்க கேட்டதும் கண்டதும் போய் பார்க்கிறார்கள். அன்பானவர்களே, பார்த்த பின்பு 18ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அவர்கள் போய் அதை என்ன பண்ணார்கள், பிரஸ்தாபப்படுத்தினார்கள். அந்த கேட்ட அந்த ஜனங்கள், அந்த ஊர்ல இந்த வார்த்தை கிறிஸ்து என ரட்சகர் அந்த மேய்ப்பர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு ஜனங்கள் அவர்கள் என்ன மார்பிளட், அவர்கள் வந்து ஆச்சரியப்பட்டார்கள். ஐயோ, கிறிஸ்து என ரட்சகர் நமக்கு பிறந்திருக்கிறாரா என்று ஆச்சரியப்பட்ட அன்பானவர்களே, இன்றைக்கு நான் உங்களோட கூட பரிசுத்த ஆவியான ஒத்தாசையோட கூட நான் பேசுகிறேன். What is a true Christmas? A Christmas is a sharing Jesus. Hallelujah. இயேசுவை பகிர்ந்து கொள்கிறது தான் கிறிஸ்துமஸ். இன்னொரு அர்த்தமா சொல்லனா, இயேசு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிறது தான் கிறிஸ்துமஸ். Sharing Jesus is a true Christmas. Sharing a gospel is a true Christmas. Hallelujah. இன்றைக்கு நிறைய பேரை பாருங்க, தனக்கு தானே மேன்மைப்படுத்திக் கொள்கிறாங்க. ஆனா உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ், ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ், மீனிங்ஃபுல் கிறிஸ்துமஸ், we have to share Jesus to others. ஆமென். இயேசுவை தெரியாத எத்தனையோ பேர் நம்ம குடும்பத்துல இருக்கிறாங்க. இயேசுவை தெரியாத நம்ம பக்கத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இயேசுவை தெரியாத எத்தனையோ பேர் நம்ம தேசத்துல, பட்டணத்துல இருக்கிறாங்க. அன்பானவர்களே, நான் உங்களை பட்டணத்துக்கு, தேசத்துக்கு போக சொல்ல, உங்க பக்கத்துல இருக்கிற அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு மனசுல ஒரு தாகம் கொள்ளுங்க, ஒரு ஆசை கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த 2024வது கிறிஸ்துமஸ் I want
on be a sharing Jesus to others. Amen. இயேசுவை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு கிறிஸ்மஸ் ஆக எனக்கு இருக்கட்டும் என்று நீங்களும் நானும் சொல்லும்போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷம் அடையும், அவருடைய ஆசைகள் நமக்குள்ள நிறைவேறும். அன்பானவர்களே, இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க, இயேசுவை பிறப்பு தனக்குத்தானே அவங்க என்ஜாய் பண்ணி கொள்ளுகிறாங்க, தனக்குத்தானே சந்தோஷப்படுத்தி கொள்ளுகிறாங்க. இங்க வேதம் அப்படி சொல்லவில்லை. முதல் மெசேஜ் யாருக்கு போன தெரியுங்களா? மெய்ப்பர்கள் யாருங்க? நம்ம உலக பிரகாரமா பாருங்க, ஒரு மெய்ப்பர் காலையில அவனுக்கான தேவையான ஆகாரம், அவனுக்கு தேவையான காரியங்கள், ஆகாரம், தண்ணீர் எல்லாம் எடுத்துட்டு காலையில வந்துட்டானா, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லுகிறேன் மாலையில தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. சில இடத்துல தூரமா போயிட்டு திரும்பி வராதனால அங்க தங்கி அவங்க மறுநாள் தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அன்பானவர்களே, இதே சூழ்நிலையில மந்தைய காத்து கொண்டு இருக்கிறாங்க. நாளைக்கு எங்க போகிறது, எங்க வீட்டுக்கு போகணுமா, எப்படி இருக்கணும் என்று அவங்க அந்த மாதிரியான யோசனையில இருக்கும் போதோ தேவ தூதர் வந்து சொன்ன, உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஆமென். இயேசுவை சொல்லுங்க, இயேசு ஒரு ரட்சகர். ஹல்லேலூயா. இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர்னு சொல்லுங்க, இயேசு அன்பானவர்னு சொல்லுங்க, இயேசு சுகமாக்குறார்னு சொல்லுங்க. share Jesus to others. Hallelujah. share gospel to others. Hallelujah. that will be a true Christmas for us. Amen. நிச்சயமாய் நமக்கு ஒரு உண்மையான கிறிஸ்மஸ் ஆக இருக்கும். அன்பானவர்கள், நீங்க யோசிக்கலாம், பாஸ்டர் ரட்சகரோட பிறந்த நாளாச்சே, நான் ஒரு புது துணி அணையக்கூடாதா? பலகாரம் செய்யுங்க, கண்டிப்பா செய்யுங்க, அணையுங்க. அதே நேரம் நமக்குள்ள வர வேண்டியது, ஆண்டவரே என் மூலியமாய் ஒரு ஆண்டவரே இயேசுவை அறியாதவர்களுக்கு நான் ஒரு உம்மை பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆமே. சில வாலிபர்கள் எனக்கு தெரியும் அன்பானவர்களை, ஒரு குழுவாய் இணைந்து கொள்வார்கள், இணைந்து ஒரு கிராமத்துல இயேசுவை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். சில நேரத்தில் அவர்கள் இருக்கிற இடத்துல பகிர்ந்து கொள்வார். அப்படியான வாலிபர்கள் எனக்கு தெரியும் அன்பானவர். நம்ம கூட இந்த வருஷத்துல this is the right month, this is the right time to share Jesus to others. Amen. இப்படி பகிர்ந்து கொள்வது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா அன்பானவர்களே? இயேசுவை பகிர்ந்து கொள்வது, சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வது, அது உண்மையான ஒரு அர்த்தமான கிறிஸ்மஸ் ஆக இருக்கும். ஆண்டவர் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். ஒரு நாள் நம்ம விதைத்த அந்த வார்த்தைகள் நிச்சயமாய் ஒரு நாள் அறுவடை செய்வார்கள், ரட்சிப்புக்குள்ள வருவார்கள். ஹல்லேலூயா. எனவே ரோமர் 14:17 சொல்லுகிறது, புசிப்போம் குடிப்போம் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. ஆமென். வெறும் சாப்பிடுகிறது மாத்திரம், சந்தோஷமா இருக்கிறது மாத்திரம், அது மாத்திரம் அல்ல, அதுக்கு மீதி ஒன்று இருக்குது. ஷேரிங் ஜீசஸ் டு அதர், தட் இஸ் கிறிஸ்மஸ். ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை கேட்கிறேன் அன்பான சகோதரனே, சகோதரியே, ஊழியர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்துல தீர்மானிகள். இன்னும் ஏறக்குறைய 20 நாள் இருக்கிறது அன்பானவர்களே. அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு நான் இயேசுவை நான் பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்லும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய உள்ளம் சந்தோஷம் அடையும். கர்த்தர் கிரியை செய்ய இந்த பூமியில வச்சிருக்கிற நோக்கமே அவரை உயர்த்த, அவரை மேன்மைப்படுத்த, எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும். Amen. That will be a true Christmas for us. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. யாரெல்லாம் பாரத்தோட நானும் இந்த வருஷம் இயேசுவை பகிர்ந்து கொள்ளணும், இயேசுவை பகிர்ந்து கொள்ளணும், சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்றவர்களுக்கு அதற்கான வழிகளை உண்டாக்கி கொடுங்க ஆண்டவரே. இடத்தை காண்பீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தரிசனத்தை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு எங்களுக்கு மாத்திரம் ரட்சகர் இல்லப்பா, நீ சர்வ லோகத்துக்கும் ஆண்டவர் ரட்சகர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். எப்படி சமரியா பெண் உம்மை பத்தி சொன்னாலோ வேதம் சொல்லுகிறது, யோவான் 4:39 அந்த பெண்ணுடைய வார்த்தை நிமித்தம் அநேகர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், நம்பினார்கள் இருக்கிறதப்பா. நாங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தை மூலமாக அநேகர் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அத்தனை கிரியை செய்வீராக. இந்த பார்த்த கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். வியாதியோட பலவீனத்தோடு இருப்பார்களானா இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஊழியக்காரனா ஜெபிக்கிறேன், உம்மால அபிஷேகம் பண்ணப்பட்டவனா ஜெபிக்கிறேன். விடுதலை வரட்டும் ஆண்டவரே. பிசாசின் கிரியைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகமாய் வாழ்க்கிறது சுகங்களா கேட்டபடியால் மக்கள் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நமக்கு இயேசுவை பகிர்ந்து கொள்ள ஒரு கிறிஸ்மஸ் ஆக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்குமானால் உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியானது அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் இருக்கிறது. பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தருடைய கரங்களோடு இருப்பதாக. God